பங்குனி உத்திரத்தன்னைக்கு 2 பேருமே சேர்ந்து விரதம் இருந்து முருகன் கோயிலை வழிபாடு இல்லைன்னா சிவாலயங்கள்ல போய் இந்த திருமணத்தை நீங்க பார்த்துட்டு வந்து அங்கேயே ஒரு மாங்கல்ய கயிறு கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து கழுத்துல போட்டு வந்து உங்க வீட்டுல உள்ள பூஜை அறையில பாயாசம் செஞ்சு வச்சு உங்களுடைய குலதெய்வத்துக்கு படையலிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவேற்றினீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது 90 நாட்குள்ள உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. நிறைய பேருக்கு இடம் பூமி வாங்குறதுல வந்து தடைகள் அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கும். அவங்களும் இந்த பங்குனி உத்திர நாள்ல நீங்க வந்து விரதம் இருந்து முருகரை வழிபாடு செஞ்சு முருகருக்கு போய் 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி இந்த பங்குனி உத்திர நாள்ல வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவில் 120 நாட்களுக்குள்ள நீங்க ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை இடம் வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். என்னால வந்து கடன் பிரச்சனை தாங்கவே முடியல, அதிகமான கடன் சுமையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களுமே வந்து இந்த பங்குனி உத்திர நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையறதுக்கு நீங்களே வந்து கண்கூடாக உங்களால பார்க்க முடியும். இந்த பங்குனி உத்திர நாட்கள்ல நிறைய பேர் வந்து 21 நாள் வந்து விரதம் இருந்து காவடி எடுத்து முருகர் கோயில எல்லாம் பாத்தீங்கன்னா காவடி எடுத்து வழிபாடு செய்வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க பாலபிஷேகம் செய்யறது, முருகருக்கு வந்து பாலபிஷேகம் செய்யறது, தேரோட்டம் எல்லா சிவாலயங்களிலும் எல்லா முருகர் ஆலயத்திலையும் பாத்தீங்கன்னா தேரோட்டம் மிகவும் சிறப்பான நடக்கும். அந்த தேரோட்டத்துல நீங்க போய் கலந்துக்கிறணும். உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து அந்த தேர்ல வந்து வடம் பிடிச்சு இழுப்பாங்கல்ல, அந்த இதுல வந்து நீங்க ஒரு நிமிஷம் மாதம் அந்த வடம் பிடிச்சு இழுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுமே சரியாகக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்க 120 நாட்களுக்குள்ள நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல் நிறைந்த நாளாக இந்த பங்குனி உத்திர நாள் கொண்டாடப்படுகிறது.